ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தோழர்களுக்காக கிடையாது. ஆனால் நம்ம தோழர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். மேக்ஸிமம் இந்த வீடியோ பொதுமக்கள், அதாவது நார்மல் பீப்புளுக்கு, நம்ம வீட்லையோ பக்கத்து வீட்லையோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து நமக்கு வர கேள்விகள் தான், அதாவது விஜய் அவர்கள் என்ன பண்ணார், திடீர்னு அரசியல் வந்துட்டார், இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருந்தார், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார், ஸோ மக்களுக்கு இவர் என்ன பண்ணார், என்ன பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தார், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு சிம்பிளான பதில். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு விஜய் நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான திட்டங்களை குறித்து பேசலாம் தான். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை அதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வீடியோவாக அது பண்ணது கிடையாது, அந்த திட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணது கிடையாது. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அண்ணனோட விலையில்லா விருந்தகம். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். நிறைய மீடியாலையும் இப்போது, அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்த அப்புறம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. நான் எத்தனை பேருக்கு தெரியும், இது ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுதுன்ட்டு யாருக்குன்னா தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளானை ரெடி பண்ணி எப்படி அம்மா உணவகம் இருக்கோ அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணனோட விலையில்லா விருந்தம்னு சொல்லி பல மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. வட சென்னையில் ஆரம்பிச்சுது, இப்போவும் வட சென்னையில் இப்போ போயிட்டு தான் இருக்குது, நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ பல டிஸ்ட்ரிக்டில், சேலமில், தஞ்சாவூரில், அதே மாதிரி தூத்துக்குடியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தம் இயங்கிட்டு இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாமல் உணவு. காலைல எனக்கு தெரிஞ்சு 7:30 to 8:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உணவு கொடுத்துட்ருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரில. ஒரு நாள் சாப்பாடு போடுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அரசாங்கம் போடுறாங்கன்னா அதோட பணங்கள் எப்படி வருது, மக்களோட வரி பணம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சைட்லேருந்து வரும். ஆனால் ஒரு தனிநபராக ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு அவர் பண்ணுறாருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, பல மாவட்டத்தில் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாள் அதை முன்னிட்டு தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு வரணும்னு சொல்லி பல இடத்துல இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட தலைவராக இருக்கட்டும், பகுதி தலைவராக இருக்கட்டும், அந்த வட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இயங்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இது இப்போ கிடையாதுங்க, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் ஷேர் பண்ணோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரவண அண்ணா அவரோட தலைமையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடை போட்டு தான் அதை பண்ணிட்டு இருந்தார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதாவது அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க வந்திருக்காங்க, எல்லாம் ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பையனோ ஹஸ்பண்டோ இல்லை அவங்க மனைவி யாராவது ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருந்தால் அவங்களாம் வெளியே தான் அந்த மரத்துக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உணவுக்கு சாப்பிட்றது கூட காசு இருக்காது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதக்கணக்கில் அங்கேயே மரத்துக்குள்ளே தங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் குளிச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உணவு ரொம்ப தட்டுப்பாடுன்ற கேள்விப்பட்டோன்னா அந்த வெளியில் இருந்த கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அதை வண்டி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில், அதாவது ஹாஸ்பிட்டல் அந்த பார்க்கிங் ஏரியாவில் வச்சு டெய்லி மதியானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே கிட்டத்தட்ட நிறைய பயனாளிகள், அதாவது ஊர்லேருந்து வந்தவங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் பயன்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கும்மிடிப்பூண்டியில் பார்த்திங்கன்னா ஹரின்ற நண்பர் பார்த்திங்கன்னா நடமாடும் வெளியில் விருந்தகம், அதே மாதிரி கோயம்புத்தூரில் விக்கின்றவர் அவரும் நடமாடும் வெளியில் விருந்தகம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓமனி வண்டியில் ஃபுட்டை ரெடி பண்ணி அந்தந்த ஏரியாக்குள்ளே, அதாவது குடிசை வீடு இருக்கிற ஏரியா, பிளாட்ஃபார்மில் ஆளுங்க படுத்துட்டு இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி பொதுமக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ, கஷ்டப்படுற மக்கள் எங்கெங்கே இருக்காங்க அங்கே போய் வண்டியை நிப்பாட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு இந்த விஷயம் இன்னும் கன்வியாகவே இல்லை. நிறைய ஸ்கூல் பிள்ளைகள், அரசாங்கத்தில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறைய குழந்தைங்கள்லாம் டிஃபன் பாக்ஸும் கைமா நிற்கிறாங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட இடத்துல இட்லி கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, அதாவது டெய்லி ஒவ்வொரு ஐட்டம்ங்க, இட்லி, பொங்கல், வடை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள், சண்டே மட்டும் ஒரு நாள் லீவு, மீது எல்லா டேவும் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விலையில்லா விருந்தகம் இயங்கிட்டு இருக்கு பல மாவட்டத்தில். இது நிறைய பேருக்கு தெரியல, தோழர்களுக்கு தெரியும், நிறைய பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியல. அதனால தான் மட்டும்தான் இது கன்வே பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்களே, அதுக்கான ஒரு பதிலாக கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டி பால் முட்டை திட்டம். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 1 year பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது தலைமையில் இதை சொல்லும்போது, இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எங்ககிட்ட சொல்லும்போது நான் யோசித்தேன், இந்த ரொட்டி பால் முட்டையின் போது பெருசாக செலவெல்லாம் அவ்வளோ கிடையாது. ஆனால் அதுக்கான டைம், நம்ம நிர்வாகிகள்லாம் போய் உட்காந்து அதை பால் காய்ச்சணும், முட்டை அவிக்கணும், அப்புறம் ப்ரெட்டு ரெடி பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணி பசங்களை க்யூவில் நிப்பாட்ட வச்சு கொடுக்கணும், பெரிய ப்ராசஸ். எல்லா சண்டேவும் இதை கொடுக்கணும். ஸோ இது எப்படி சாத்தியமா, இதெல்லாம் என்ன இருக்குது, என்ன யூஸ் இருக்குது, எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இது அரசியலும் ஃபஸ்ட்டு, இது அரசியலாகுமா, இது என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். விஜய் நான் சொல்கிறாரு, நம்ம பண்ணுறோம், அந்த ஒரு பேசிஸில் தான் நம்ம பண்ணோம்.
முதல் 2-3 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தோட இம்பேக்ட் நிஜமாலே தெரிய ஆரம்பிச்சு. முதல்ல பண்ணோம், நம்ம ஜாலியாக பண்ண ஆரம்பித்தோம். 2வது வாரமும் பண்ணோம், 3வது வாரம் பண்ணோம். வாரம் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேச ஆரம்பித்தோம். அதுக்கான ஃபண்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஷேர் பண்ணுன்றது, அப்புறம் முட்டை ரெடி பண்ணுறது, ஒருத்தர் வீட்டில் பால் காய்ச்சறது, ஒருத்தர் பிரெட் எடுத்துகிட்டு வருது. இது ஒரு ரொட்டீனாக எங்கள் லைஃப்பில் வந்து இது பிரிக்க முடியாத ஒரு உணர்வாக மாறிச்சுன்னு சொல்லலாம். அதை விட மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள், டெய்லி 100 குழந்தைகள், அதாவது சண்டே வர அந்த குழந்தைகள் அவங்ககிட்ட பேசுகிற விஷயம், அந்த ஒரு வாரம் அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயங்கள், அவங்க மிஸ்ஸை பற்றி, அவங்க ஃபேமிலியை பற்றி, அவங்க அம்மா அப்பாவை பற்றி, அவங்க டெய்லி விளையாடுற விஷயங்களை பற்றி இதெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது யோசித்தேன். ஸோ விஜயனை எத்தனை குழந்தைங்களை நம்மகிட்ட பேச வச்சுருக்காரு. அந்த பாசிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு தெரு முனையில் உட்காடுறேன்னா, ஒரு வீக் டேஸில் ஏதாவது தெரு முனையில் உட்காரன்னா, ஸ்கூல் வேன் போகும் பாருங்கள். ஸ்கூல் வேன் போகும்போது அது எல்லா ஸ்கூலில் எல்லா விண்டோ வழியாகவும் பசங்க எட்டி பார்த்துட்டு அஸ்வின் ஹாய் அப்படின்வாங்க. ஸோ இதை பார்க்கும்போது பல வருஷமாக நான் அந்த ஏரியாவில் இருக்கிறேன், யாருக்குமே என்ன யாருன்னே தெரியாது. இந்த திட்டம் ஆரம்பித்து ஒரு 4-5 வாரத்துக்கு அப்புறம் அந்த எல்லா குழந்தைங்களும் நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் போதும், ஸோ விஜயனை ரெப்ரசென்ட் பண்ணி என் பேரை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நாங்கள் பேசுவோம். எல்லா சண்டையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொட்டி பால் கொடுக்குறோம், உங்கள் குழந்தைய வர வச்சுருங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபோன் பண்ணோன்னா அஸ்வின் அனுப்பிச்சிட்றேன், தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது இதில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குது. எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட 100-150 வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா நான் யாருன்றதை விஜய் எனக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லைக்கா, பல மாவட்டத்தில் பல இடத்துல நடந்து, கிட்டத்தட்ட 1000 சில்லற இடத்துல பார்த்தீங்கன்னா விலையில்லா ரொட்டிப்பால் திட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதான் முன்ன சொன்ன மாதிரி தான் தோழர்களுக்கு தெரியும். ஸோ பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இரவு பாடசாலை, அதாவது தளபதி விஜயனோட பயலகம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கூட சொல்லலாம். இதுவும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுவும் வட சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணார். அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் வந்து தான் துவக்கி வச்சார் எம்எல் பிரபு அவங்களோட பயலகத்தை. அவர் தான் அங்கே மாவட்ட இளைஞரின் தலைவராக இருந்தார். இப்போ மாநில துணை உறுப்பினர் சேர்க்கை அணியில் இருக்கிறார். அவர் தலைமையில் தான் அங்கே நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே நான் டைரெக்டாக போய் விசிட் கூட பண்ணேன். அங்கே போய் அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஒரு நாள் நான் போனோன்னா அந்த பிரபு அவர் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வச்சுருந்தார். அதாவது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்த பிள்ளை ஏதோ அந்த குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பென்னு நோட் புக்கு கொடுக்குறது. ஸோ இது எதுக்குன்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், அப்போ தான் யாருமே லீவ் போடாமல் வருவாங்க, அவங்களுக்கு படிப்புக்கான விஷயம் இது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டியூஷன் வரது கொஞ்சம் இப்போ வெளியே நம்ம படிக்கிற காலத்துலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டியூஷன் போனால் நீ டியூஷன் போகணுமா, இது எப்படி கட்டடிக்கிறதுன்னு நம்ம நிறைய வாட்டி யோசிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் டியூஷன் படிக்கும்போது யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒரு நாள் கூட டியூஷன் லீவ் போடாமல் போயிடுவேன். ரீசன் எனக்கு பென்னு கிடைக்கும், நோட் புக் கிடைக்கும், கிஃப்ட்ஸ் கிடைக்குன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு யாரும் இல்லை, இதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இந்த டைமில் விஜயன் மூலியமாக இது நடக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல மாவட்டத்தில் தளபதியோட இந்த பயலகம் நடந்துட்டுருக்கு, கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பிள்ளைங்கக்கிட்ட நிறைய பயலகத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ரூல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க விஜயனை. அந்த பயலகம் வைக்கும்போது கண்டிப்பாக ஃபேனு, அது மட்டும் இல்லாமல் போர்டு, அதுக்கான டேபிள், பாய், அவங்களுக்கு தேவையான கேம்ஸ் என்னவோ ஃபுல் டே படிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கேம்ஸ் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கம்பல்சரி அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பர்மிஷன் விஜயன் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனோட மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். படிப்பு உங்களுக்கு தெரியும், பயலகம் இருக்குது, உணவு அதாவது ஃபுட்டு நமக்கு தேவையாது தான், அது விலையில்லா விருந்தகத்தில் இருக்குது, குழந்தைகளும் ரொட்டி பால் முட்டை திட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அந்த பயலகம் வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூலகமும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா அங்கே வந்து உட்காந்து படிக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது முக்கியமான திட்டம் தான் சொல்கிறேன்னு, நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா குருதியம் இருக்குது, விஜயனோட குருதியம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட்டு தேவைன்னா அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணுமோ நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம நிர்வாகிங்க பேர், அவங்களோட பிளட் குரூப், அவங்க ஃபோன் நம்பர் கூட வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் இப்போலாம் நிறைய மெசேஜஸ் பார்ப்பீங்க, எனக்கு பிளட் வேணும்னா நிறைய பேர் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பார்ப்பீங்க. நம்ம ஆப்பில் போனால் சுலபமாக அது கிடச்சிரும். அதே மாதிரி தளபதி குருதியகம் இருக்குது. ஸோ விழியகம் ஐ டொனேஷன் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஆப்பு கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஸோ அது முக்கியமாக நான் கொண்டு வரணும், இதை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணுன்றதுனால இந்த வீடியோ பண்ணவே மெயின் காரணம். ஸோ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குற கேள்விகள் தான். நேற்று கூட ட்விட்டரில் ஒருத்தர், எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி போட்டுருந்தாரு, இவர் எதுக்கு அரசியல் வரணும், இவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு. ஸோ திட்ட ஆரம்பிச்சாருங்க. அரசியல் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ திட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருங்க. பல மாவட்டத்தில் எத்தனை பேர் இதில் பயன்படுறாங்க தெரியுமா. நாங்கள் அரசாங்கம் கிடையாது, அரசாங்க பணத்தில் பண்ணல, அவன் சொந்த உழைப்பில் சொந்த பணத்தில் அந்தந்த இடத்துல விஜயனம் பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க.
விஜய் அண்ணா இந்த விலையில்லா விருந்தகம் பண்ணுறவங்கலாம் சந்திப்பார். வருஷத்தில் 2 வாட்டி 3 வாட்டி அவங்கள கூப்பிட்டு இது எப்படி போகுது, இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்களாக பேசுவார். இதில் ஒரு இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த வீடியோ பண்ணும்போது ஏன் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, உங்கள் தலைவர் பண்ண மாட்டாரான்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பதிலும் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எல்லோரும் இந்த விலையில்லா விருந்தகம் பண்ணுற எல்லா நிர்வாகிகளும் விஜய் நான் கூப்பிட்டு பேசுகிறாரு. பொதுச் செயலாளர் எல்லாரையும் வர வச்சு அவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது இப்போது வடச்சென்னையில் நடக்குதுன்னா வடச்சென்னையில் ஒரு 6 பேர், முக்கியமாக அந்த விலையில்லா விருந்தகம் நடத்துகிற 6 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அவர் கையில் டீயோ இல்லை மோரோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஒரு 1 மணி நேரம் கான்வர்சேஷன் போகும். ஸோ அப்போ அவரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் இருக்குமா. இது எல்லாருமே, நான் நிறைய பேர்கிட்ட இதை பேசினேன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் தான். அவர் டேபிளில் வந்து விஜயனோட டேபிளில் செக் இருக்கும், பிளாங்க் செக் இருக்கும். ஸோ அவர் பேசுவார், எப்படி போகுது விலையில் வந்து எப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, ஸோ இதில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு, நீங்கள்லாம் என்னென்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வருமானம் இருக்குது, இது எப்படி ப்ராசஸ் ஆகுது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சொல்லுவாராம். ஒரு நாள் கூட விலையில்லா விருந்தகத்தோட அடுப்பு அணையக்கூடாது. சண்டே மட்டும்தான் லீவு, மீது எல்லா நாளும் அடுப்பு அணையக்கூடாது. காரணம் என்னென்னா அடுத்த நாள் தளபதி விஜய் விலையில்லா விருந்தகத்தில் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி அடுத்த நாள் வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல நிற்பார். சாப்பாடு இல்லைன்னு சொல்லி யாரும் அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே ரெகுலராக போட்டுகிட்டே இருங்க. பணம் எவ்வளோ வேணும்னாலும் என்னை கேட்க தயங்காதீங்க. பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லுங்கள், எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் கேளுங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் செக் எடுத்து கொடுத்தோன்னா நம்ம நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இதில் நம்ம மாவட்ட தலைவர்களும் முக்கியமாக சொல்லி ஆகணும், அந்த மாதிரி தங்கமான மனிதர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களாம் அரசியல் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செக் எடுத்து விஜய் நான் கொடுக்கும்போது ஒருத்தர் செக் அப்படியே நவுத்தி வைக்கிறாராம். அண்ணா இது எங்கள் கடமைண்ணா, எங்கள் பொறுப்புண்ணா, எங்களை இந்த இடத்துல நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நிறைய பொதுமக்கள் என்னை கையெடுத்து கும்பிட்றாங்க. ஸோ நான் ஒரு சாதாரணமான மனிதர், இந்த ஏரியாவில் என்னை யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இது என்னைக்கு ஆரம்பித்தேனோ, இது ஆரம்பித்து ஒரு 2 மாதத்தில் நிறைய பொதுமக்கள், நிறைய அரசியல்வாதிகள், நிறைய கட்சிக்காரங்க, நிறைய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ், கவுன்சிலர் கூட என்னை பார்த்தா வணக்கப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் நிர்வாகி எங்கள் தோழர்களுக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு புண்ணியமாக போகும். இது நாங்களே பண்ணுறோம். அப்போ தான் இதோட உழைப்பு என்ன, இதோட உணர்வு என்ன எங்களுக்கு தெரியும். உங்கள் பணம் உங்கள் கிட்டேருந்து இந்த செக்கை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எல்லா மாவட்ட தலைவரும் ஒற்றுமையாக இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ விஜய் நான் வந்து காசு பணம் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம மாவட்ட தலைவர்கள் அதை வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து மக்கள் சேவையை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ கலைஞர் உணவகம் திட்டத்தில் இருக்கட்டும், அம்மா உணவகத்தில் இருக்கட்டும், நீங்கள் போனீங்கன்னா காசு கொடுத்தா தான் உணவு. ஆனால் நம்ம விலையில்லா விருந்தகத்தில் காசெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் போய் அங்கே நின்னாலே போதும், சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட டெய்லி 100-150 பேருக்கு ஆரம்பிச்சது இப்போ 200-300 பேர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள் பேக் டு பேக் நம்ம தளபதி விஜய் நம்ம பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியிலலாம் இன்னும் நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். விஜய் நான் பொதுச் செயலாளர் கூட பயணிக்கும் போதும் நிறைய பேக் டு பேக் மாவட்ட தலைவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தளபதி விஜய் நம்ம பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே வெளியே வரல. இப்போ அனிதா வீட்டுக்கு போனாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் எடுத்த ஃபோட்டோ தான் பார்த்துருப்பீங்க. அவர் எங்கே நைட்டு போனாலும் மொபைல் யாராவது எடுத்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளியே வரல. நிறைய பனையூரில் நிறைய திருமணம் பண்ணி வச்சுருக்காரு. பெங்களூர் ஃபேன்ஸு கூட கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்விகள், என்ன பண்ணார், இதுக்கெல்லாம் பதில் கூடிய விரைவில் வரும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். விஜய் டீம் சைட்லேருந்தும் அவங்க டீம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக இது நீங்கள் சொல்லலாம்ல ப்ரோன்ட்டு, அது நமக்கான அது அதிகாரம் கிடையாது. ஸோ அந்த டீமில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரீசன் என்னன்னா அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கம்மி தான், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 30% தான். கிட்டத்தட்ட 100% பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ நல்ல பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் 2026 விஜய் அண்ணனை வீழ்த்த எவனாலையும் முடியாது. ரீசன் என்ன, அந்த விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முன்னே அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பண்ண விஷயங்கள் அதாவது 1993 பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது அரிசி மூட்டைலாம் கொடுத்துருக்காரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சு 97-96 டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான் விழும். ஸோ இது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி யார் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உஷாராக இருங்க. அண்ணன் களத்தில் இறங்கிட்டார், செஞ்சு விட போகிறார் எல்லாரையும். ஸோ பார்ப்போம். இதனால தான் எப்போவுமே நான் சொல்கிறது வெற்றி நிச்சயம்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக தோழர்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு இது பொதுமக்கள் இடையில இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்துருங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். விஜய் அவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருந்தாரா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கே காரணம். ஸோ உயிர் உள்ளவரை தளபதி விஜய் அண்ணனை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாடா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. ஆரம்பஜோதி நடுநிலைப்பள்ளி மேலே இளஞ்சி, செங்கோட்டை ஒன்றிய தலைமை தொண்டரணி தளபதி விஜய் பயிலகம்
அதிலேருந்து நம்மளுக்கு டெய்லி டியூஷன் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வெற்றிகரமாக 77வது நாள் டியூஷன் நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, தளபதி விஜய் தொண்டரணியிலேருந்து வாரம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை பால், முட்டை, ப்ரெட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களில் யாருக்காவது பர்த்டேனா அவங்க தான் வந்து கேக் வாங்கிட்டு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? தீபாவளிக்கு புத்தாடைகள், வெடி எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை சிறப்பாக தீபாவளி கொண்டாட வச்சாங்க. ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு வேண்டிய அந்த டியூஷனுக்கு வேண்டிய புக் வாங்கி கொடுத்துருக்காங்க, நோட் வாங்கி கொடுத்துருக்காங்க, பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் எது தேவைனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நம்ம சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம ஹோமில் உள்ள சேதுபதிக்கு பர்த்டே. அது நம்ம விஜய் தளபதி தொண்டரணியிலேருந்து வந்திருக்க சக்தி கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். செலிப்ரேட் பண்ணலாமா? தளபதியுடைய சொல்லுக்கு இணங்க வேளச்சேரி பகுதி மேற்கு இளைஞரணி சார்பாக 12 பேர் அந்த இளைஞர்களெல்லாம் சேர்ந்து இன்று தளபதி பயிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் 200 இடத்துல தளபதி பயிலகம் ஆரம்பித்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா நடந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக மாணவிகள் அதிகமாக அளவில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம், புகார் பெட்டி வைக்கிறோம். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை பெற்றோர்கள் அழைத்து இந்த இரவு நேர பாடசாலையில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கேட்குறோம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிட்டனாகவே எழுதி கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா எங்களுக்கு பயனுள்ளதாக எங்களுடைய பசங்க வந்து கரெக்டாக 5:30 மணி ஆச்சுன்னா 5:15 ஆச்சுன்னா வந்துட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னாவே இது கொடுத்துருக்காங்க. 99% ஆசிரியர்கள் மகளிர் தான் அந்த டியூஷனை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்திய மகளிர் தான் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஆகவே இது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு தளபதி அவர்களுக்கு மற்றும் மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை தலைவர்கள் எல்லோருக்கும், பகுதி வட்டம் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாக அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. அதான் சார் திறந்துட்டோம். இப்படியே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாம்பரத்தில் இன்னைக்கு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தினந்தோறும் ஒன்று ஆரம்பிச்சுக்கினே தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம். டெய்லி அதை வாட்ச் பண்ணுவோம். என்ன ஏது கிளாஸ் எடுக்கிறது, அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். அடுத்த சட்ட ஆலோசனை மையம் நாளைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்க இருக்கோம். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அமைப்பாக கட்டமைச்சுட்டே இருக்கோம். அடுத்த சட்ட முறையில் கொண்டு வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? அடுத்த சட்டங்கள் மூலமாக என்னென்ன உதவிகள் பண்ண போகிறோம்? அதுதான் நாளைக்கு ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்றதுலாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவோம்.